பார்த்தா அப்படி நிறைய உள்ள தூக்கிண்டா வெயில்ல மேல போகணும், நமக்கு சைக்கியம் வேண்டும், போறதுக்கும் யோக மகிமையினால போகணுங்கிறதுக்காக ஆகாசத்தை பார்த்து நிறைய காத்த உள்ள தூக்கிண்டாராம் ஹனுமார். மேல போய் வாழ ஒரு தடவை அப்படி சொடுக்கினாராம். சவந்த முகத்தோடு கூடின ஹனுமார் போய் வாழ அப்படி ஒரு தடவை அப்படி சொடுக்கின உடனே அது என்னவா இருந்ததுன்னார். பெரிய சர்ப்பத்தை கருடன் மூக்குனால கொத்தி சொடுக்குவது போல இருந்துதான். வால்மீகிக்கு இந்த கருட சகுனத்தை சொல்லணும், இவர் புறப்பட்டு போறபோது மங்களத்தை சொல்லணும்னு எண்ணம். அதுக்காக பார்த்தார். அவரை வச்சே ஒரு போட்டோ அப்படி பிடிச்சு விட்டார். அப்படி மேல போனார், சுடிக்கினார். வாழை மேல போய் சுடிக்கிட்டு மேல இருந்து பார்த்தா கோட்டிக்கணக்கான வானரங்கள் கண்ணுல ஜலம் தூங்கி நிற்கிறது. மேல பார்த்துக்கிட்டு இவரே அவளுக்கு இருக்கிற தாபத்தை போக்குறதுக்காக அழகான சில சப்தத்தை சொன்னாள். அவன் அப்படி இந்த அக்கறைக்கு போறவன் பாம்பன்ல ஒருத்தம் போறதுக்கு 100 பேர் அழுவன். அவனே கப்பல்ல ஏத்துற போது அழுவன். இதுல எதுக்குடா இப்படி அழுதுகிட்டு ஏத்துறேன்னா போனா பணம் கிடைக்கிறேங்கிறான். 100 பேர் அழுவன்னே ஒருத்தன் வரி போறதுக்கு. எல்லாருமா கண்ணு கண்ணீருமா அவனும் அழுவன்னே, போறவனும் அழுவன். இங்க ஹனுமார் அழல்ல, சந்தோஷப்பட்டு மேல இருந்து என்ன பண்ணினார், இவாளுடைய துக்கத்தை எல்லாத்தையும் போக்கினார். என்ன சொன்னார், லங்காம் ராவண பாலிதாம் நஹி த்ரக்ஷ்யாமி யதிதாம் லங்காயாம் ஜனகாத்மஜாம் அனேனைவ ஹி வேகேன யதிஷ்யாமி சுராலயம் யதிவாத்ரிஜிவே சீதாம் ந த்ரக்ஷ்யாமி அகிருதஸ்ரமः பத்வாக்ஷசராஜானம் ஆனயிஷ்யாமி ராவணம் சர்வதாகிருதகார்யோகம் ஏஷ்யாமி சீதயா. சொன்னாளா, நான் எப்படி போறேன் தெரியுமா லங்கைக்கு, ராம பானம் எப்படி போகுமோ சுவாமி விட்ட பானம் அது மாதிரி போறேன்னாளா. அவன் அப்படி, இது கூட சாத்விக அகங்காரம். இது ராமபானம் போல போறேன்னு கூட இவர் சொல்லப்படாது. சுவாமிகிட்ட பக்தி உள்ள இவர், அதனாலதான் கொஞ்சம் அலஞ்சார் சீத்தையை அங்க காணாம. இல்லவனா போன உடனே இவருக்கு சீத்தை கிடைச்சிருக்கணும். ராமபானம் போறா போல போறேன்னாளா, அப்படி சொல்லலாமா இவர். எங்க எஜமான் செய்யற வேலை நான் செய்வேன் சார், நான் ஒரு வக்கீல் குமாஸ்தா, நானே அவருக்கு சொல்லி கொடுக்குறேன் பாயிண்ட் எல்லாம் அவன் சொன்னான். இவன் சொல்லி கொடுத்தா கூட சொல்லலாம். அப்படி யதா ராகவ நிர்முக்தா விக்ரமா கச்சேத் தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம். ராகவன் உட்டபானம் போல போவேன்னாலாம். இது சாத்விக அகங்காரம். சொல்ல சாத்விகாளுக்கு கூட கொஞ்சம் உள்ளூர அகங்காரம் இருக்குமா, அது கூட காரியத்துக்கு பிரதிபந்தகம் ஆயிடுமா. காரம் அமகாரங்கள்லாம் பகவான ஆராதிச்சு தத் பிரணிதானாத் தத் சித்திட்டார் பதஞ்சலி. மூச்சு கிச்சு அடக்கி கிடைக்கி பிராணாயாமங்கள்லாம் பண்ணா மட்டும் போறாது, ஈஸ்வரனை ஆராதிச்சா தான் போகும் விட்டார் பதஞ்சலி. அவர் பிராணாயாமத்தை தான் பெருசா சொல்ல வேண்டியவர். ஈஸ்வர ஆராதனத்தை போய் கடைசியில எல்லாத்துக்கும் சாசனமா சொல்லிவிட்டாள். அதை காட்டின தேசம் நம்ம பரதகண்டம். அந்த பெருமை என்னைக்கு முன்பு நம்ம தேசத்துக்கு, அந்த பெருமையினால நம்ம தேசத்துக்கு பெருமை. பாக்கி விஞ்ஞானாதிகள்னால பெருமை இல்லை. விஞ்ஞானம் வேற கவலைப்படுறான், எல்லாரும் சந்தோஷமாவா இருக்கான். அவன் ரொம்ப விஞ்ஞானம் ஏறி கிடக்கிற போது சுவாமிங்கிற இளைஞனா அடாசடா விஞ்ஞானம் ஏறி துக்கம் வந்த போதுதான்டா என்ன நல்லா சுவாமியை பஜிக்கணும். எப்படி ராமபானமானது காத்து போவது போல் போகுமோ அது மாதிரி நான் போவேன்னாரா. அப்படி ஒரு சொல்லலாமோ, சொல்லப்படாது. அவன் இவன் எத்தனை படிச்சிருந்தா கூட என் புருஷனுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ஸ்பெல்லிங்னு அவன் சொல்லலாமோ. ஸ்வசன விக்ரமா லங்காம் ராவண பாலிதாம். ராவண பாலிதமான லங்கைக்கு அப்படி நான் போறேன். ஜனகனுடைய புத்திரியான தேவியை
லங்கையில் காணாத போனா அங்க உட்கார்ந்து ஒரு டம்ளர் தீர்த்தம் சாப்பிட்டு நான் புறப்பட மாட்டேன். நேர தேவலோகம் முழுவேன், அங்க சிரம பரிகாரம் கூட பண்ணிக்காமல் அங்க போய் பார்ப்பேன், தேடுவேன். அங்கேயும் கிடைக்கல. அங்கேயும் கிடைக்கலன்னு இங்க வந்து சொல்ல மாட்டேன். சொர்க்கத்திலையும் போய் கண்டு தேடி கிடைக்கல. சீதை பார்த்து கிடைக்கலன்னா அங்க போய் எனக்கு என்ன ஏதாவது ஓச்சல் இருக்குமா, எனக்கு வேர்க்குமா? பிரம்மச்சாரி அவருக்கு வேர்ப்பானே, அவன் அகிருதஸ்ரமாங்கிறார். அவன் என்னமோ சொர்க்கம் போறதுக்கா என் உடம்பு வாடி கூடாது, சிரமப்பட்டு கூடாது. பிரம்மச்சரிய வருத்தத்தில் இருக்கிறவர் உடனே மறுபடியும் திரும்பி லங்கைக்கு வரேன்னார். பார்த்து இல்லைன்னு ஊருக்கு மறுபடியும் திரும்பி என்னத்துக்கு வரதுன்னார். இல்ல காரியமாத்தான்னார். வாளால ராவணனை கட்டி இங்க கொண்டு போட்டு உங்ககிட்ட கொண்டு போட்டு டெசனடி அடிக்க சொல்லி அந்த பயலை விட்டு உடனே தேடின்னு வர சொல்றேன். ஆமா, திருடனை விட்டு தேட சொன்னா தானே கொண்டு கொடுக்குறேன். சொல்லிவிட்டு ராவணனையும் கட்டி கொண்டு வந்து கிடைக்கலன்னா என்ன, அதெல்லாம் நீங்க கேட்காதீங்கோ, காரிய சுத்தியோட வரேன்னா அப்புறம் இந்த மேல மேல சொல்லிட்டே போயிட்டு இருந்தா சர்வதா கிருதகாரியோகம் சீதையோட கட்டாயம் சேர்ந்து வரப்போறேன். நாளா ராவணனை கட்டி கொண்டு வந்து அடிச்சா. ஆமா, சில பய எத்தனை அடிச்சாலும் சில திருடன் நிஜத்தை சொல்ல மாட்டான். அவன் சாத்தியமான புருஷ கிமிவன புருவியாத்துன்னு முத்ராராட்சந்திர டிராமாவில அவன் அடி பொறுக்காம எதையாவது தவறி கூட வந்து கொலை பண்ணாதவன் பண்ணேன்னு சொல்லிவிடுவான். எத்தனை அடியும் வாங்கிட்டு பேசாம இருக்கு போனவன். அது மாதிரி ராவணன் இருந்துட்டா என்ன பண்றதுன்னார். அப்போ ஒண்ணு பண்ணி போற என்ன பண்ணுவார் என்ன லங்கை அப்படியே வேரோட பேத்து இங்க கொண்டு போடுறேன், எல்லாருமா தேடுவோமே சொன்னார். அவருடைய அந்த சாமர்த்தியத்தை பாருங்க. அப்படிப்பட்ட தெய்வத்தை உபாசிச்சா அது மாதிரியான சக்தி நமக்கு கொடுக்க மாட்டாரோ? புத்தித் பலம் யசோ தைரியம் பிரயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்சன இந்த ஆறும் அவரை நினைச்சா தான் கிடைக்கும்.